உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த வகுப்புல நம்ம உன்னை விடமாட்டேன் பாடத்துல ஆனந்தனுக்கு எதிராக கொஞ்சம் உயிரினங்கள் என்ன செய்தது, சவால் விட்டது இல்லையா? இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கதைனா எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடம் சார்ந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதற்கு பிறகு இந்த கதையில் வரக்கூடிய நிகழ்வுகளை நீங்க உங்க பாடப்பகுதியில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரியா? கதைக்கு செல்வோமா? கதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே? வாங்க கதைக்கு போலாம். ஆனந்தன் என்ற ஒரு மாணவன் ஒரு ஊரில் அழகாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எதிராக சில எதிரிகளும் அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார்கள். அவனது எதிரிகளான எலி, கொசு, ஈ போன்றவைகள் ஆனந்தனின் வீட்டின் அருகில் இருக்கின்ற குப்பை தொட்டிக்குள்ளே இருந்து ஆனந்தனை எவ்வாறு தாக்குவது என திட்டமிட்டன. இந்த ஆனந்தனுக்கு ரொம்ப தலைக்கணம் வந்துருச்சு. அவனை நாம் ஒரு கை பார்க்காம விடக்கூடாது, அவனை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவன் ரொம்ப தலக்கணமா இருக்கான். அவனை விடக்கூடாது அப்படின்னு எலி சொல்லுது. அவனை விடவே கூடாது என்று எலி சொல்லுது. நாம் யார் என்று அவனுக்கு ஒரு பாடத்தை போட்டியாகும். அதுவும் இப்பவே அவனுக்கு பாடம் புகட்டி காட்டணும். ஈக்கள் எல்லாம் சேர்ந்து கூச்சல் போடுது. அவனுக்கு நம்ம ஒரு பாடத்தை போட்டிடுவோம். ஈக்களும் கூச்சலிட்டான். சரி சரி, புறப்படுங்கள், போருக்கு செல்வோம், ஆனந்தனை ஒரு கை பார்ப்போம் என்று எலிகளும் ஈக்களும் கொசுக்களும் ஆனந்தனை நோக்கி படையெடுத்தன. அவைகளுடைய கைகளில் குண்டுகளும் குத்தீட்டிகளும் வேல்களும் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆனந்தனுடைய வீட்டை நோக்கி அவைகள் போருக்கு தயாராக சென்று கொண்டிருக்கின்றன. அவை எப்படி சத்தம் போட்டு போகுது? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி உற்சாகத்தோட ஆனந்தனை தாக்குவதற்கு இவையெல்லாம் போயிட்டே இருக்குது ஆனந்தனோட வீட்டுக்கு. உன்னை ஆனந்தன் பார்த்துட்டான். இந்த தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த படைய ஆனந்தம் பார்த்துட்டான். வாங்க வாங்க, எல்லாரும் என்னை தாக்குவதற்கு தானே வரீங்க, எல்லாம் வாங்க வாங்க. உடனே ஐயோ, யாரு? எலி ஐயோ அப்படிங்குது. ஏன்? ஆனந்தன் கையில் என்ன வச்சிருக்கான்? எலிப்பொறி வச்சிருக்கான். என்னை தாக்க வரக்கூடியவர்களை எலிகளாம், அது எலிப்படை தான் முதல்ல வருது. அப்ப எலிப்படையை பார்த்து என்னன்னா தாக்குவதற்கு அவன் என்ன பண்ணிக்கிறான்? எலி பொறி வச்சிருக்கான். இதை பார்த்து எலிகள் எல்லாம் ஐயோ அம்மா, நான் இந்த பக்கமே இல்லை அப்படின்ட்டு என்ன ஆயிடுச்சு? ஓடிடுச்சு. அடுத்தது ஈக்கள். ஈக்கள் என்ன செய்யுது? ஆனந்தனுடைய வீட்டை தாக்குவதற்கு, அறைகளை தாக்குவதற்கு பறந்து 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 வருது. ஏனென்றால் ஆனந்தன் அந்த அறையில் வைத்திருக்கின்ற எந்த உணவையுமே அவன் திறந்து வைக்கல. அவைகளும் பறந்து 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 இறக்கைகள் எல்லாம் வலித்ததுதான் மிச்சம். உட்காரக்கூட இடமில்லையே என்று சொல்லி நாங்கள் இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம் என்று சொல்லி ஈக்களும் போய்விட்டது.
அடுத்தது கொசு படைகள் வருது, ஈட்டியெல்லாம் எடுத்துட்டு ஆனந்தனை தாக்குவதற்கு. உன்னை ஆனந்தன் என்ன பண்ணா, வீட்டுல புகை போட்டிருக்கான். இந்த இயற்கையா கொஞ்சம் இலை தலைகளை எல்லாம் வைத்து, வேப்பிலை துளசி போன்ற இலைகளை எல்லாம் வைத்து புகை போட்டிருக்கான் அந்த வீட்டுல. இந்த புகைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று கொசுக்கள் என்ன செய்தன, ஆனந்தனை தாக்குவதற்கு வந்தன. உன்னை ஆனந்தன் என்ன பண்ணா, எங்கிட்டையே சவாலா என்று சொல்லி அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கின்ற குப்பை கூலங்களை இவைகளை எல்லாம் தூக்கி என்ன பண்றான், எரித்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி விடுகின்றான். சொல்றான், எங்கிட்ட நீங்க சவால் போடுறீங்களா, என்னிடம் ஜெயிக்க முடியுமா, நீங்கள் எப்படி முட்டையிடுவீர்கள் என்று சொல்றான் ஆனந்தன். ஆக்ரோஷமா சொல்றான். ஆனந்தனை தாக்க வந்த இந்த எலிப்படையும் கொசுப்படையும் ஈப்படைகளும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயின. இந்த கதை பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்துச்சா? சரி, மேலும் அடுத்த நம்ம பாடப்பகுதிக்கு போவோமா? வாங்க போகலாம். இனி நம்ம உன்னை விட மாட்டேன்ங்கிற பாடத்துல இந்த கதையோடு சார்ந்த கொஞ்சம் செயல்பாடுகள் நம்ம பார்க்க போறோம். கதையோடு மட்டுமல்ல, இந்த பாடத்தோடு சார்ந்த செயல்பாடுகளையும் நம்ம பார்க்க போறோம். ஆனந்தனை தாக்குவதற்காக குப்பை தொட்டியிலிருந்து என்னென்ன படைகள் கிளம்பின அப்படின்னு பார்க்கணும். பக்கம் நீங்க 61 பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த குப்பை தொட்டியில் இருந்து தான் ஆனந்தனை தாக்குவதற்காக நிறைய படைகள் கிளம்பின. அந்த படைகள் எதெல்லாம் சொல்லுங்க. அடுத்தது அது சரி. அதற்கு அடுத்தது சரியா சொன்னீங்க. என்னெல்லாம்? எலிப்படை, கொசுப்படை, அப்புறம் ஈப்படை. 3 படைகள் தான் ஆனந்தனை தாக்குவதற்காக இந்த குப்பை தொட்டியிலிருந்து கிளம்பி ஆனந்தனுடைய வீட்டை நோக்கி சென்றது. இந்த முப்படைகளும் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய முப்படைகள் எது? எலிப்படை, அப்புறம் ஈப்படை, அப்புறம் கொசுப்படை. இவைகளை யாரை தாக்க சென்றன? இது யாரை தாக்க சென்றன இவைகள்? சொல்லுங்க. யாரை? ஆனந்தனை தாக்க சென்றன. நன்று. ஆனந்தன் எலிப்படையை எப்படி விரட்டினான்? அடுத்த கேள்வி. இந்த கதையில ஆனந்தன் எலிப்படை வந்துச்சு இல்லையா, ஆனந்தனை தாக்குவதற்கு எப்படி விரட்டினான் சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதான். எலிப்பொறியை வச்சிருந்த ஆனந்தன், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, எலிப்பொறியை வச்சிருந்தான். ஐயோ, நாங்க இந்த பக்கமே இல்ல சாமி அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, எலிகள் எல்லாம் ஓடிருச்சு. அடுத்து, ஈப்படை ஏன் திரும்பியது? ஈப்படை ஏன் திரும்பியது? ஆனந்தனை தாக்க வந்த ஈப்படை ஏன் திரும்பி போயிருச்சு? ஆனந்தனை கடிக்கவோ தாக்கவோ முடியாமல் அவை திரும்பி போய்விட்டன. படத்தை பார்த்தா நீங்க உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆனந்தனுடைய வீட்டில் உணவுப் பொருட்கள் சுத்தமான முறையில மூடி வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அழுக்குகள் அடங்கிய எந்த ஒரு பகுதியும் ஆனந்தனுடைய வீட்டில் இல்லை. அதனால ஈக்கள் அமர்வதற்கு தேவையான இடங்கள் இல்லாதால் ஈப்படைகளும் தோல்வி அடைந்து ஆனந்தனுடைய வீட்டை விட்டு சென்றன. ஆனந்தன் எவற்றையெல்லாம் சுத்தம் செய்கிறான் இந்த கதையில இல்லையா? வீட்டை சுற்றிலும் இருக்கின்ற உடைந்து போன பொருள்கள், அப்புறம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தூசி இல்லையா, ஒட்டடை போன்றவைகளை எல்லாம், ஒட்டடை குச்சி எடுத்து ஒட்டடை இவைகளை எல்லாம் துடைத்து ஆனந்தன் என்ன செய்கின்றான்? சுத்தம் செய்கின்றான். அவற்றை ஏன் சுத்தம் செய்கின்றான் இல்லையா? ஆனந்தன் சுத்தம் செய்கின்றான். ஏன் அவற்றையெல்லாம் சுத்தம் செய்கின்றான்? வீடு என்றால் சுத்தமாக இருக்கும் இல்லையா? சுத்தமாக இருந்தால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்றாங்க. அப்ப நமக்கு நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழக்கூடிய வீட்டை நாம் மிக 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 சுத்தமாக வைத்திருக்கணும். நோய்கள் பரப்பக்கூடிய கிருமிகள் நம் வீடு அசுத்தமாக இருந்தால் என்ன செஞ்சிடும்? ஒட்டிக்கும். அதனால வீட்டினுடைய தரைகள், வீட்டில் நாம் உபயோகிக்கக்கூடிய பாத்திரங்கள், நாம்
உபயோகிக்கக்கூடிய ஆடைகள், துணிகள், நாம் உபயோகிக்கக்கூடிய போர்வை, அப்புறம் படுக்கை விரிப்பு, இவைகளையெல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கணும்? சுத்தமா நம்ம வைத்திருந்தோமானால் என்ன ஆகாது? நமக்கு நோய் எதுவும் வராது. அதனால் தான் இவற்றை எல்லாம் ஆனந்தன் என்ன செய்கின்றான்? சுத்தம் செய்கின்றான். புரிஞ்சுதா? புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? நம்ம ஏன் சுத்தமா இருக்கணும்? நாம சுத்தமா இல்லைன்னா என்னாகும்? நம்மை நோக்கி வரக்கூடிய பல வகையான கிருமிகள் மூலம் நமக்கு நோய் ஏற்படும். அதை நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா? கொசுக்கள், ஈக்கள், எலிகள் போன்றவைகள் மூலம் நமக்கு பல வகையான நோய்கள் நமக்கு வருகிறது இல்லையா? எப்படி போன வகுப்புல கொசுக்கள் மூலம் நம்ம டெங்கு, சிக்கூன் குனியா போன்ற நோய்களை நம்ம வருதுன்னு பார்த்தோம். ஈக்கள் மூலம் காலரா போன்ற நோய்கள் நமக்கு வரும். காலரா போன்ற நோய்கள் எல்லாம் ஈக்கள் மூலம் நமக்கு வரும் இல்லையா? அதோட எலி மூலம் எலிக்காய்ச்சல், பிளேக் நோய்கள் வருவதை நம்ம பார்த்தோம். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுதா? சரி சரி. இனி அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போகலாமா? பாடத்துல வரக்கூடிய அடுத்த செயல்பாடுக்கு நான் போகலாமா? சரி, பக்க எண் 57 பக்கம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? நானும் நாங்களும் இல்லையா? நான் என்றால் நான் தனியா, நாங்களும் என்றால் நாம எல்லாம். அதான் நானும் நாங்களும் அப்படிங்கிற தலைப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? வாங்க. ஈ பறந்தது. ஈ என்றால் என்ன? ஒரே ஒரு ஈயை மட்டும் குறிப்பது ஈ. ஈ பறந்தது சொல்றோம். அடுத்த பக்கம் பாருங்க. ஈக்கள். ஒரு ஈயா இருக்கு, நிறைய ஈக்கள் இருக்கு. நிறைய ஈ சேர்ந்தால் அது ஈக்கள் சொல்றோம். அவைகள் என்ன? பறந்தனன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை போல நாம் வேறு சொற்களையும் மாற்றி எழுதணும். ஈ பறந்தது, அதை நாம் என்ன சொல்றோம்? ஒருமை என்று நம்ம சொல்றோம். தமிழ் மொழியில் அதை நாம் என்ன சொல்றோம்? ஒருமை. ஒன்றை மட்டும் குறித்தால் அது ஒருமை என்று. ஈக்கள் என்றால் அது நிறைய ஈகள் இருக்கு இல்லையா? அப்ப அது என்ன சொல்றோம்? பல பல கூட்டமாக சேர்ந்த ஈக்களின் கூட்டத்தை நம்ம ஈக்கள் என்று நம்ம சொல்றோம். ஈகளின் கூட்டத்தை நாம் ஈக்கள் என்று சொல்றோம். அதனால் அவை பறந்தன என்று வரும். அவைகளை நாம் பன்மை என்று சொல்றோம். அதை தமிழ்ல நீங்க ஒருமை, பன்மை அப்படிங்கிற வேறுபாடை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் என்றால் ஒருமை, நாங்கள் என்றால் பன்மை. அந்த அடிப்படையில தான் ஈ பறந்தது, ஈக்கள் பறந்தன என்று வந்திருக்கிறது. புரிஞ்சா? அடுத்தது பார்ப்போமா? கொசு கடித்தது இல்லையா? கொசு என்றால் ஒரே ஒரு கொசு, அது கடித்தது. அடுத்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? கொசுக்கள் கடித்தன. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? ஒருமை, பன்மை. ஒன்றை மட்டும் குறிப்பிட்டால் அது ஒருமை, பலவைகளை ஒன்றாக குறிப்பிட்டால் அது பன்மை என்று நம்ம சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் எல்லாம் பன்மை. ஒன்றை மட்டும் குறிப்பிட்டால் அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிப்பிட்டால் அவை பன்மை என்று நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க. இந்த கதையில எலிகள் எல்லாம் சேர்ந்து ஆனந்தனை தாக்க வந்துச்சு இல்லையா? ஆனந்தன் எலிப்பொறியை காட்டிய பொழுது இவைகளால் என்ன செஞ்சு? திரும்பி ஓடிடுச்சு. அப்ப அங்க பாருங்க, எலி ஓடியது என்று. எலி என்பது ஒருமையை குறிப்பது இல்லையா? ஒன்றை மட்டும் குறிக்கும் சொல். எலி ஓடியது. ஆனா வலது பக்கம் பாருங்க, எலிகள் ஓடின. எலிகள் ஓடின பார்க்க போறோம். இதே போல நீங்கள் என்ன பண்ணலாம்? நிறைய சொற்களை ஒருமையாகவும் பன்மையாகவும்
எழுதி பழகிக்கணும். புரிஞ்சா? எழுதுவீங்களா? நம்ம வீட்டை சுற்றி இருக்கின்ற பல வகையான உயிரினங்கள் அல்லது உயிரற்றவைகள் இவைகளையெல்லாம் வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒருமை பன்மை என்று நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சா? அப்போ எழுதுகாட்டுக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்காக நான் 2 எண்ணம் சொல்லித்தரேன். மரம், மரங்கள் சொல்றோம். மரம், மரங்கள். பறவை, பறவைகள். பறவை என்ன எடுத்துக்காட்டு? கிளி பேசியது சொல்றோம். கிளிகள் பேசின நம்ம சொல்லலாம். கிளி என்ன செய்யும்? பேசும். கிளி கத்தாது. கிளி என்ன செய்யும்? பேசும். கிளியோடைய குரலை நாம் என்ன சொல்றோம்? நம்ம பேசும் என்றுதான் நம்ம சொல்லுவோம். அப்ப கிளி பேசும், அது ஒருமை. கிளிகள் பேசின, அதை நாம் பன்மை என்று நம்ம சொல்றோம். அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அது பசு மேய்ந்தது இல்லையா? பசு மேய்ந்தது, பசுக்கள் மேய்ந்தன அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே போல நிறைய சொற்கள் நம்ம அன்றாட வழக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள், அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய பல வகையான சொற்களை நாம் ஒருமையாகவும் பன்மையாகவும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு காகம் வருகிறதுன்னு வச்சுக்க, காக்கா. காலையில் நம்ம வீட்டுக்கு காக்கா ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு காக்காய் உங்களுக்கு பார்த்ததுமே என்ன தோணணும்? ஒருமை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்றை மட்டும் குறித்தால் அது ஒருமை. இப்போ 2 3 காக்கா, ஒண்ணுக்கு மேல 2 காக்காயோ 3 காக்காயோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவைகள் வந்தா பன்மை என்று சொல்றோம். அப்ப காகம் பறந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். காகங்கள் பறந்தன என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புரிஞ்சுதா தங்கங்களா? புரிந்ததா உங்களுக்கு? ஒருமைனா என்ன, பன்மைனா என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம். இனி நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பக்கையன் பாருங்க, 62ல ஒரு 3 வீடு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? நல்லா பாருங்க அந்த வீட்டை. பார்த்துருக்கீங்களா? இந்த 3 வீட்டுல நல்லா கவனிக்கணும். எது நல்ல வீடு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க. எது நல்ல வீடு? பாருங்க 3 வீடு இருக்கா? பாருங்க, இதில் எந்த வீடு நல்ல வீடு? 1வது கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வீடு நல்ல வீடு, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வீடு நல்லா இருக்கா? எந்த வீடு நல்ல வீடு உங்களுக்கு? முதல் வீடா? இல்லையா? அப்ப 2வது வீடா? 2வது வீடு தான். அது இல்லையா? அப்புறம் எந்த வீடு? 3வது வீடா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? அந்த வீட்டுக்கு ஏன் நல்லா இருக்கு அந்த வீடு? சொல்லுங்க. ரொம்ப சுத்தமா அழகா அந்த வீடு இருக்கு இல்லையா? வீட்டை நல்லா துடைத்து அழகா வச்சிருக்காங்க. நம்ம வீடும் அப்படித்தானே இருக்கு. நம்ம வீடு அப்படித்தானே இருக்கு. நம்ம வீடும் அப்படித்தானே இருக்கு. உங்க வீடு இப்படித்தானே அழகா வச்சிருக்கீங்க. அழகா வச்சிருக்கீங்களா? வைக்கலையா? அப்படி அழகா வைக்காதவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கே போய் என்ன பண்ண, நம்ம வீட்டை எல்லாம் பெருக்கி சுத்தம் செய்து அழகாக வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும்? பல வகையான கிருமிகள் மூலம் நமக்கு என்ன வரும்? நோய் வந்துடும். அதற்கு அடுத்தது பாருங்க, 2வது வீடு. அதற்கு அடுத்தது பாருங்க, முதல் வீடு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? முதல் வீடு அழகாக மாற, அதாவது நல்ல வீடாக மாற என்ன செய்ய வேண்டும்? அந்த முதல் வீடு அழகாக மாற என்ன செய்ய வேண்டும்? நீங்க அந்த கீழே அந்த இடத்துல நீங்க எழுதணும். புரிஞ்சா? அதே போல 2வது வீடும் பார்க்கறக்கே நல்லா இல்ல. இந்த 3வது வீட்டை போல 2வது வீடும் அழகாக இருப்பதற்கு நீங்க என்ன செய்வீங்க?
அதையும் நீங்க அந்த கீழே அந்த பெட்டிக்குள்ள நீங்க எழுதணும். எழுதுவீர்கள் தானே? எழுதுவீங்களா? எழுதி உங்க வகுப்பாசிரியருக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். அவங்க எனக்கு அனுப்பி என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய புகைப்படத்தோட நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த வகுப்புல உங்களை சேர்த்துக்குவேன். உங்க பிரதிபலிப்புகளாக உங்களை நான் இந்த வகுப்பில் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். இன்றைக்கு எடுத்த பாட செயல்பாடுகள் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.